வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து உலகின் மிகப்பெரிய செல்வந்தரும் தொழிலதிபரும் சிறந்த அரசியல்வாதியாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு எலான் மாஸ்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எலான் மாஸ்க் வந்து இன்றைக்கி இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவர் வந்து கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்குது. நம்ம அவரை பற்றி படிக்கிறப்ப வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். எலான் மாஸ்க் அவர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் 1971 பிறக்கிறாரு. அவர் தந்தை சவுத் ஆப்பிரிக்கா, தாய் வந்து கனடாவை சேர்ந்தவங்க. தன்னுடைய பள்ளி பருவங்களை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து படிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவர் தாயின் மூலமாக தாய் வந்து கனடியன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கனடிய சிட்டிசன்ஷிப் வாங்கி 1981 வந்து கனடாவுக்கு வந்து இடம்பெயர்றார். அங்கே வந்து பள்ளி படிப்பை தொடர்கிறார் கனடாவில். அதுக்கப்புறம் வந்து குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் கனடாவிலேயே வந்து தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்குகிறார். 1992 வந்து யூஎஸில் திருப்பி அதே வந்து கல்லூரி வாழ்க்கையை வந்து யூஎஸில் வந்து தொடங்குகிறார். 92லேருந்து 95 வரைக்கும் வந்து அவர் ஃபிசிக்ஸ்லையும் பொருளாதாரத்துலேயும் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து வாங்குகிறாப்புல. 1997 வந்து அவருக்கு டிகிரி கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் யூஎஸ்லேயே வந்து தொழில் வாய்ப்புகள் எப்படி கிடைக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதல் முறையாக வந்து அவருடைய சகோதரர் கிம்பல் அப்படின்னுங்கிறவரோட இன்னும் ஒரு சிலர்களோட வந்து கூட்டு முயற்சியில் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறாங்க. அந்த நிறுவனம் வந்து நெட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இன்ஃபோலிங்க் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எப்படி வேஸு இதெல்லாம் இருக்குல்ல, கூகுள் மேப்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து அந்த நேவிகேஷன் இது வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறாப்புல. 1995 to 97 வந்து அவர் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாப்புல. நல்லா போகுது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்து விற்கிறாங்க. அதை விற்கிறப்போ வந்து ஒரு 7% ஷேர் எலான் மஸ்கோட ஒரு $12 மில்லியன் வந்து அவருக்கு கிடைக்கிது. அதை வச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா x.com அப்படின்னு சொல்லிட்டு பேபால் அப்படின்னு இப்போ நம்ம இதில் இருக்குல்ல, இந்த நம்ம கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாப்புல. கூட்டு முயற்சி இன்னும் ஒரு சில தொழிலதிபர்கள் நண்பர்களோட கூட்டோடு நம்ம ஆரம்பிக்கிறாப்புல. அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. எதை டீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங். நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் டேக்ஸஸ் அது இது நம்ம வந்து 7-Eleven பே பண்ணுறோம்ல, அதே மாதிரியான இதை வந்து இந்த x.com அப்படிங்கிற இதிலேருந்து பே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு வருஷத்துலேயே வந்து கிட்ட 2 லட்சம் கஸ்டமர்ஸை வந்து அவங்க நிறுவனம் வந்து கவர்ந்து இழுக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு சில காரணங்களால் அந்த நிறுவனத்தை வந்து விற்கிறாங்க. அதில் வந்து எலான் மாஸ்க்கு ஒரு $27 மில்லியன் வந்து அதில் ஏர்ன் பண்ணுறாப்புல. இப்போ வந்து நம்ம பேபால் இதை வந்து அதை விற்கையில் எலான் மாஸ்க்கு கிட்டத்தட்ட 176 மில்லியன் வந்து அவருக்கு வந்து அதில் அவருடைய பங்கு தொகையாக கிடைக்கிது. அதை வச்சு வந்து திருப்பி அந்த x.com வந்து டெவலப் பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனத்தை வந்து துவங்குறார். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவர் ஆக்சுவலி வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து பிளான்ட்டை வந்து தாவரங்களில் வந்து வளர்க்குறதுக்கான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறாப்புல ஐசிபிஎம் ராக்கெட்ஸை வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கி பயன்படுத்தலாம், அங்கே வந்து அதுக்கான பொருட்களை வந்து செவ்வாய் கிரகத்தில் கொண்டு இறக்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபடுறப்ப அப்போ வந்து ரஷ்யாவில் வாங்குறப்ப அங்கே வந்து அந்த ராக்கெட்டு தொழிலதிபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட $8 மில்லியன் வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே எலான் மாஸ்க் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளே வந்து அதை விட குறைவான விலையில் வந்து ராக்கெட் தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணது தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ராக்கெட்டு லான்ச் பேட். இந்த ராக்கெட் லான்ச்சிங் இதை வந்து அவர் ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணது. அவர் வந்து அதை வந்து ஆரம்பித்து
ஃபஸ்ட்டு 2 ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாப்புல. முதல் தடவையும் 2வது தடவையும் வந்து ஃபெயிலியர் ஆகுது. 3வது முறையாக தான் ஃபால்கன் 8 அப்படிங்கிற ராக்கெட் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. சக்ஸஸ் பண்ண பிறகு அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்டேருந்து அவர் வந்து நிறையா அக்ரிமெண்ட் கிடைக்கிது, அவருக்கு வேலை கிடைக்கிது. அதிலேருந்து தான் வந்து அவர் நல்லா அந்த ஸ்பேஸ் எக்ஸை வந்து நல்லா டெவலப் ஆனது. அதில் தான் வந்து அவர் அந்த பால்கன் 9 அந்த சேட்டலைட்டு தான் வந்து வந்து ஆர்பிட்டில் வந்து சேட்டலைட்டை இது வந்து லான்ச் பண்ண பிறகு அந்த திருப்பி அந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் வெஹிக்கிள் வந்து திருப்பி பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு யாருக்கிட்டேயும் அந்த டெக்னாலஜி இல்லை, எலான் மஸ்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறப்ப அந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து திருப்பி பூமிக்கு வந்துடும். கடலில் இறக்குவாங்க, இல்லை ஷிப்பில் இறக்குவாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு செலவு வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து அந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து ரிட்டர்ன் வந்துடுது பார்த்திங்களா, அதனால். அப்புறம் வந்து ஸ்பேஸ் எக்ஸு, அப்புறம் டெஸ்லா. எலான் மஸ்க்னாலே உங்களுக்கு தெரியும் வந்து டெஸ்லா நிறுவனம். டெஸ்லா வந்து இது பண்ணி ஆட்டோமொபைலில் வந்து இறங்குறாப்புல. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முத்திரை பதிக்கிறார். அது இந்த 2 நிறுவனங்களும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கையிலேயே என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டார்லிங்னு சொல்லிட்டு சேட்டலைட் ஃபோன் கனெக்ஷன்ஸு, சேட்டலைட்டு இணைய சேவைகள் இதை வழங்குறது அதுக்கான வந்து முயற்சியில் ஈடுபடுறாப்புல. இன்றைக்கி வந்து ஸ்டார்லிங் வந்து உலகத்தில் பல நாடுகளில் வந்து அவருடைய இணைய சேவையை வந்து பயன்படுத்தி இது பண்ணி மக்கள் வந்து ரொம்ப ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் ஏன்னா வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு, அதுக்கு வந்து டவர், இந்த வந்து சிக்னல் கட் ஆகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் கிடையாது. ஏன்னா வந்து டைரெக்டாக சேட்டலைட்டிலேருந்து டைரெக்டாக வந்து அவங்க மொபைல் டிவைஸுக்கு வந்து அந்த இன்டர்நெட் வசதி கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால ஸ்டார்லிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. சவுத் பசிபிக் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக இந்த பிஜி, சமோவா இது மாதிரியான நிறையா தீவு கண்ட்ரிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து ஸ்டார்லிங் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டுருக்கு. இன்னும் இந்த ஸ்டார்லிங் வந்து உலகத்தையே ஒரு இதுக்கான வைக்கும். ஏன்னா லோக்கல் டெலிஃபோன் இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்லிங் எதுக்க நிற்க முடியாமல் போகிற சுச்சுவேஷன் ஏற்படும். ஒரு கடுமையான காம்படிஷன் வந்து ஸ்டார்லிங்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ட்விட்டர் வந்து நல்லா முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும், ட்விட்டருங்கிறது இப்போ எக்ஸாக மாற்றிட்டாப்புல. ட்விட்டரை வந்து வாங்கினார். ஸோ அவர் கால் பதிக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கிறது தெரியும். ட்விட்டரை வாங்கி அதை எக்ஸாக மாற்றினார். எலான் மாஸ்க்கு அப்பையிலேருந்து எக்ஸ் அப்படின்னாலே அது மேலே அவருக்கு ஒரு தீராத காதல் போல். ஸ்பேஸ் எக்ஸு, ஸ்டார்லிங்கில் தான் எக்ஸை காணும். ட்விட்டரை வந்து எக்ஸாக மாற்றிட்டார். டெஸ்லா அவருடைய முதல் நிறுவனமே x.com தானே. ஸோ இப்போ வந்து ஹைப்பர் லூப் டெக்னாலஜிலையும் வந்து கால் பதிக்கிறார். எப்படின்னா, நம்ம எப்படி வந்து ரோடு போடுறோம், தண்டவாளம் போட்டு அதில் ட்ரெயின் போகுது, ரோட்டில் கார் போகுதோ, ஹைப்பர் லூப் வந்து ஒரு வேக்யூம் டியூப் மாதிரி. அதில் வந்து அந்த புல்லட் ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய வெஹிக்கிளை வந்து அந்த ஹைப்பர் லூப்பில் வந்து அந்த டெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி வந்து புல்லட் ட்ரெயின் வந்து ஒரு 350 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, ஹைப்பர் லூப்பில் 1500 to 2000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வெஹிக்கிள் வந்து வேகமாக போக முடியும் அப்படின்னு சொல்லியான ஆராய்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி வந்து நம்ம இந்தியாவில் சென்னையிலையும் வந்து இப்போ வந்து டெஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு வந்து அந்த ஹைப்பர் லூப் பைப்பை போட்டு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஆட்டோமேட்டட் கார், டிரைவரே இல்லாத கார் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காப்புல. நீங்கள் வந்து ஸ்டேரிங் கிடையாது, பிரேக் கிடையாது, எலக்ட்ரிக்கல்லையே ஓடுறது. நீங்கள் ஏறி உட்காந்து அங்கே இருக்க கம்ப்யூட்டரில், அதுவும் வந்து ஃபோன்லேயே வந்து இப்போ நீங்கள் காடி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காடில் ஏறி உட்காந்தா போதும், உங்களை கொண்டு போய்ட்டு அங்கே இறக்கி விட்டுரும். அதுபோல் வந்து ஒரு கார் வந்து இப்போ இது பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. அது இன்னும் மார்க்கெட்டில் பூம் ஆக போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோபோ, ஜப்பானில் எல்லாம் ரோபோ வச்சுருக்காங்க, சைனாவில் ரோபோ இருக்குது, இன்னும் பல நாடுகளில் ரோபோ இருக்குது. எலான் மாஸ்க் வந்து
இந்த ரோபோட்டிக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மெய்டு, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய வாய்ஸ் ஆர்டரை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த ரோபோ அந்த வேலையை பார்க்கும். வீட்டை க்ளீன் பண்ணுன்னா வீட்டை க்ளீன் பண்ணும். நீங்கள் வந்து என்ன சமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சமைச்சு கொடுக்கும். என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே இருக்குது எல்லாம் வந்து அதை நீங்கள் வந்து இதில் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரீட் பண்ணி குக் பண்ணி கொடுக்குது, பார்ட்டி பண்ணுது. என்னென்ன எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த டவுட்டை கேட்டுக்கலாம். ரோபோ இந்த ஃபிலிமை வந்து ப்ளே பண்ணு அப்படின்னா திரும்பி இது பண்ணிச்சுன்னா அந்த படம் வந்து ஸ்க்ரீனில் போகும். அதுபோல் கடுமையான டெக்னாலஜியில் ரோபோட்டிக் வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரோபோட் மேலே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணது, அவங்களோட கலந்துரையாடுறது, இது மாதிரி சொல்லிவிட்டு மிகப்பெரிய புரட்சியை பண்ணியிருக்காப்புல. அது மாதிரி வந்து அந்த கார் சொன்னல ஆட்டோமேட்டடு கார், அதே டைப்பில் ஆட்டோமேட்டட் பஸ்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காப்புல. அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகுது. இதுபோல் எண்ணற்ற ஒரு புரட்சியை வந்து எலான் மாஸ்க் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இப்போ எப்படி வந்து யூஎஸில் வந்து 22 ராப்டர் இருக்குது, F-35, F-22 இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மேன்டு வெஹிக்கிள். என்ன ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் ஆள் வந்து பைலட் வந்து 2 பேர் அதில் உட்காந்து ஓட்டணும். இவர் வந்து எலான் மாஸ்க் இப்போ என்ன ரிசர்ச்சில் ஈடுபடுறாரு அப்படின்னா, அதே கெப்பாசிட்டி ஆனால் வந்து ட்ரோன் டைப்பில் அதே பேலோடு எடுத்துகிட்டு போவோம். அதை விட இன்னும் அட்வான்ஸு டெக்னாலஜியில் பைலட் யாரும் தேவையில்லை. மனித பலியை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ணுறதுக்காக ஏற்பாடுகளில் அவங்க டீம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாருங்கள் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதில் வந்து அவரும் வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு இப்போ வந்து XAI அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜிமெயில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டுருக்கு. எலான் மாஸ்க் வேறு வந்து எக்ஸ்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாராம். ஸோ அவர் வந்து கை வைக்கிற அனைத்து டெக்னாலஜிகளையும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கார். ஸோ அதனால தான் நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் வந்து ஒரு டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்கால உலகத்தில் அவருடைய ரோல் வந்து மிக முக்கியமாக இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இதுதான் நண்பர்களே, நம்ம வந்து எலான் மாஸ்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.